Sathi Premier League Season 2 first match Sathi Dominators versus Sathi Super Kings. Super Kings win the toss. Sathi Super Kings win the toss. Super Kings batting na. Toss win பண்ணி batting fielding. Season 2 first over first ball. நல்ல பேக்கப்புங்க. பிரகாஷ் ஃபஸ்ட் ஓவர் போடுறவர் பேர் பிரகாஷ். ஸ்ட்ரைக்கில் வினோத், நான் ஸ்ட்ரைக்கில் கவின். நல்ல பந்து, நல்ல டிஃபென்ஸ். ஓ மிஸ் ஃபீல்டிங், 4 ஆயிருமா? நியூ பால் கொஞ்சம் போகல, ட்ராவல் ஆகலை, ஃபீல்டு பண்ணிட்டாருங்க பிரதீபனை. நல்ல ஃபீல்டிங். அவரு நீட்டாக வெளியில் வந்துட்டாருங்க. பேட் ஸ்ட்ரைக்கில் இருந்த உடனேயுமே 2 ஓவர் போட்டால் வந்துக்கிறவர் தரணிதரன் என்கிற பேட்டை. ஃபஸ்ட்டு பந்தே அடிக்க போகிறாருங்க கவின். நல்லா அடிச்சிருக்கிறாரு. கேட்ச் மிஸ், ஒரு கேட்ச் மிஸ். அந்த இடத்துல கொஞ்சம் பரவாயில்ல, 2 ரன் விட்டாங்க அதுக்குள்ளே. 2 பேருமே நல்ல ரன்னர்ஸ். நல்லா ஓடி 2 ரன் எடுத்துருக்காங்க. ஒரு ஸ்லோயராக போ, அழகான லெக் கட்டுறது கையிலேயே தெரிஞ்சுது. ஆனாலும் கவின் தப்பு பண்ணிட்டார். ஆகும். நல்ல கேட்சுங்க, லக்ஸு. நல்ல கேட்ச் எடுக்கிறா. நல்லா அழகாக ஆடுவாருங்க. டிராவிட் மாதிரி வந்து பின்னாடியே விட மாட்டாருங்க. சூப்பராக டிரைவ் ஆடிட்டு போயிருக்காருங்க. 2 ஓவர் முடிவில் ஸ்கோர் வந்து டீம் ஸ்கோர் 7 ரன் அடிச்சிருக்கிறாங்க. 2 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்கலாம். 3வது ஓவரை போட வருபவர் பிரதீப், நட்சத்திர நாயகன் பிரதீப். ஒரு லெஃப்டி பிரதீப், பிரவீனன். அழகாக சிங்கிள் ஆடிட்டு இருக்கிறாருங்க. ஓ சூப்பர் கட்டுங்க. நல்ல ஸ்டாப், நல்ல ஸ்டாப். பால் நல்லா திரும்பிச்சு அழகாக. வாவ், கிளாசிக்கல் ஷாட்டுங்க. சூப்பர் ஷாட்டுங்க திலீப் அண்ணா. நல்லா கவர்ஸ். சூப்பர் சிங்கிங்க. ஒரு 6க்கு அடுத்த பால் அழகான டிஃபென்ஸ் பண்ணிவிட்டு சிங்கிள் ஓடி இருக்கிறாரு. ஸ்ட்ரைக்கை மாற்றி கொடுத்துருக்காரு திலீப்னா. நல்ல கொஞ்சம் வெயில் கம்மியாக இருக்கிறதுனால டல்லாக தெரியுதுங்க வீடியோ. ஓவர் 3 ஓவர் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 13 ரன்கள், 2 விக்கெட் இழப்பின்றி. தரணிதரன் வாவ், ஒரு ஃபுல்லர் பால் பாருங்கள். லெஃப்ட்டு திரும்பினோடனே அப்படியே கையிலேருந்து வந்ததே தெரியலைங்க. மிஸ்ஸுன்னு மாதிரி பந்து போடுறாருங்க. லேட்டாக போடுற பந்துக்கு ஆளுக்கு சம்மதமே இல்லைங்க. சூப்பர் பேக்கப். நல்ல த்ரோ அடிச்சாருங்க ராம். சூப்பராக உள்ள போட்டு போயிட்டே இருக்காருங்க. அவர்கிட்டலாம் தப்பிக்க முடியாதுங்க. பேட்டை திறம் வாய்ந்த பந்து வீச்சாளருங்க. திணற வைத்து கொண்டிருக்கிறார் திலீப் அண்ணையை, திணற வைத்து கொண்டிருக்கிறார் பேட்டைங்க.
வேட்டையோட பந்த பேட்டில் அடிக்கிறதே சிரமமாக இருக்குது. 2 ஓவர் நட்சத்திரமாக அழகாக போட்டு முடிச்சிருக்கிறாருங்க. 4 ஓவர் முடிவிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 17 ரன்கள். 4 ஓவர் பவர் பிளே முடிஞ்சது. லக்ஸ் பந்துவோட வந்திருக்கிறாருங்க. 5வது ஓவரை லெஃப்டி சூப்பராக போட்டாருங்க, ஸ்லோயர் மாதிரி. ஓ, வேட்டை இந்தளவுக்கு ஃபீல்டிங் பண்ணுவாரான்னு எதிர்பார்க்கலைங்க. அவர் பரவாயில்ல, ஃபஸ்ட்டு பால் நல்லா போட்டிருக்காருங்க. இந்த ஓவர் ஏதோ ஒரு மாற்றம் வரும்னு எதிர்பார்க்கிறேன். இதுல பார்த்தா தெரியுமா? சூப்பரான ஷாட்டுங்க, அழகான பவுண்ட்ரின்னு நினைக்கிறேன். சூப்பர் பவுண்ட்ரிங்க. ட்ரை பண்ணி பார்த்தாரு விக்கி, அதனால் பந்து ஃப்ளாட்டாக போயிடுச்சுங்க குயிக்காக. ஓவர் அழகாக போட்டு முடிச்சிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஓ, கடைசி ஒரு பால் இருக்குதுங்க. அழகாக ஃப்ளாட்டாக ஆடிட்டு போயிட்டு இருக்கிறாருங்க பிரகாஷ் அண்ணா. ஓவர் 5 ஓவர்கள் முடிவிட்ட நிலையில் 27 ரன்கள். பாலுக்கு கொண்டு வந்துட்டாங்க பாருங்கள். அப்படி ஸ்லோவாக ஆடுற மாதிரி தான் இருக்குது. நல்லா பாலுக்கு எடுத்துட்டாங்க. இது கேப்டன் பிரகாஷ் திணற வைக்கிறாருங்க. இது சிறப்பான விட்டு அவரு டீசெண்டாக வெளியே போயிட்டாருங்க. பரவாயில்ல, நல்ல பந்து வீச்சாளர். நல்ல பந்து வீச்சை வெளிப்படுத்தி கொண்டு உள்ளார் பிரகாஷ். அடுத்த ஒரு பேட்ஸ்மேன் களத்துக்குள்ள வர்றாரு. சவுண்டு பார்த்தீங்களா இல்லையா? யாருன்னு தெரியுமா? சண்முகம் என்கிற பாண்டியா. அந்த அணியோட பாண்டியா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கும் சண்முகம் களத்தில். புளியம்பட்டி நாயகன் இந்த சீசனில் தான் களமிறங்குறாரு. பார்க்கலாங்க என்ன பண்ணுறாருன்னு. ஆடியன்ஸ் ரொம்ப சவுண்டை போட்டுக்கிறாங்க பார்த்துங்க. ஒன்று கரகோஷத்திற்கிணங்க பேட்டில் சாதிப்பாரா? வந்து அவுட்டு கொடுத்துட்டாங்க. வெங்கட் சத்தியமங்கலம் ஆடுவார். ஆனால் அவர்கிட்ட நல்ல குவாலிட்டி பேட்டிங் ஸ்கில் இருக்குது. பார்க்கலாங்க. சூப்பர் அவுட், கிளாசிக்கல் அவுட், ஒன்றும் பண்ண முடியாதுங்க. நாயகன் நல்ல கிரேட் ஓப்பனர் இப்போ காலத்தில் இருக்கிறாருங்க. பின்னாடி வந்தாலும் அவர் ரோஹித் சர்மா மாதிரி நல்ல ஒரு இன்னிங்ஸ் ஆடக்கூடிய ஆளுங்க. சூப்பரான அடிங்க. அழகாக பந்துக்கு எப்படி முத்தம் கொடுத்து விளையாடணுமோ ஆடுறாரு. நல்ல ஃபீல்டிங். 6 ஓவர் கம்ப்ளீட்டு. 28 ரன்னுக்கு 5 விக்கெட் கொடுத்துருக்குறாங்க. டாஸ் நோ பாலாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அம்பையர் எதுவும் டிசிஷன் கொடுக்கல. நல்ல ரன்னிங், கிரேட் ரன்னிங். சூப்பராக சிங்கிள்ஸ் ஆடிட்டு இருக்கிறாருங்க. நல்ல ஒரு விளையாட்டு. இது ஒன்றும் தவறான ஆட்டம்னு நான் நினைக்கிறேன். சூப்பரான சிங்கிள்ஸுங்க. ஒரு டாஸ் பால நம்மளை அந்த அவசரம் அவுட் இல்லைன்னு நினைக்கிற. பால் முன்னாடி பிச்சாச்சு, பேட்டை கீழே அடித்தார். சூப்பர் சிங்கிள்ங்க. ஆனால் இந்த பால் கொஞ்சம் டஃப்பான பால் தான். ஓவர் போட்டிருக்காருங்க லக்ஸ். 34ங்க. 7 ஓவர் முடிவிட்ட நிலையில் 34 ரன்கள், 5 விக்கெட்டுகளை. வந்து
ஒரு மிஸ் ஃபீல்டிங். நல்ல பந்து வீச்சு. நம்ம தமிழ்நாடு ஸ்ட்ரீட் ப்ரீமியர் லீக்னு ஒன்று கண்டக்ட் பண்ணாங்க திருப்பூரில். அதில் ஜெயித்த டீமில் நம்ம விக்கியும் ஒரு முக்கிய பங்களிப்பை அளிச்சிருந்தாருங்க. அடுத்த சென்னையில் நடந்த ஒரு ட்ரையல்ஸில் அஸ்வின், நம்ம இந்தியன் பவுலர் அஸ்வின் கிட்ட இருந்து நிறைய நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு வந்து சூப்பர் எக்ஸலண்ட் பேட்டிங்க. பேட்டிங் குவாலிட்டி லெவல் தெரியுதுங்க. அப்படியே நல்ல சூப்பராக விளையாண்டுக்கிறாருங்க. கடம்பூர் ஹிட்டர், கடம்பூர் ஓப்பனர். வந்து சூப்பராக திரும்புதுங்க. அழகாக கையில் திருப்புறாருங்க விக்கி. சூப்பர் பேட்டிங்க. வந்து 4 போகலைங்க. இப்போ தாங்க வெளியிலேருந்து இறங்காதேன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தார். ஆனாலும் அதையும் பொருட்படுத்தாமல் இறங்கி ஒரு 6 4 அடிச்சிருக்கிறாருங்க. சூப்பர் பேட்ஸ்மேனுங்க அஜித். நிரூபித்து கொண்டு அவர் முடிவுற நிலையில் 48 ரன் 5 விக்கெட் இழந்து பாலுக்கு பால் கொண்டு வந்துட்டாங்க. சூப்பராக சிங்கிள் சாட்டுக்கிறாருங்க. 15வது ஓவர் கடைசி பந்து கூட அழகாக சிங்கிள் ஆடி கொடுக்குவாருன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு பொறுமையாக எப்படி டாஸ் பாலை கூட அழகாக சூப்பர் ஃபீல்டிங்க. தாங்கா நட்சத்திர ஃபீல்டர் தாங்க. அவர் ஃபுல் மைண்ட் செட்டுங்க. நீங்கள் டாஸ் வந்து போட்டாட அழகாக சிங்கிள் நான் ஆடுவேன், கிரவுண்டில் ஆடுவேன். சிங்கிள் ஆடுவேங்கிறதோட கிரவுண்டில் ஆடுவேன். ஏமால் பந்து போட்டுக்கிற மாதிரி இருக்குது இடையில. சூப்பரான பந்து, கேட்சு, அழகான கேட்சார். நம்ம ரமேஷ் அண்ணா சும்மா இருக்கிற மாதிரி இருக்குங்க, ஆனால் பந்தை பிடிச்சிடுவாருங்க. அழகாக தெரியலிங்க. ஒரு நல்ல ஒரு அதிரடி நாயகன். ஆனால் இந்த சீசன் 2ல் நான் அடித்து காட்டுறேன்ட்டு அவர் ஸ்டைல்லே தெரியுதுங்க. பார்ப்பேன். அழகாக கொஞ்சம் பொறுமையை கிடப்பிருக்கு. கிரவுண்டில் ஆடுறாருங்க. துரத்துறாங்க பந்தை. விக்கி சூப்பர் ஃபீல்டிங், குட் ஃபீல்டிங் எஃபர்ட். நிலையில் அணியின் எண்ணிக்கை 54 ரன்கள். அதோட எகைன் லட்சி வீச வந்திருக்கிறாருங்க. என்ன போட்டாலும் அழகாக நின்ன இடத்துல பந்தை வர விட்டு கீழே ஆட்டுக்கிறாருங்க அண்ணன். சூப்பராக ஸ்ட்ரைக் மாற்றி கொடுத்துட்டே இருக்கிறாருங்க. ஒரு சைடு அடிக்க, ஒரு சைடு அவர் நின்றுட்டு மாற்றி கொடுத்துட்டே இருக்கிறாருங்க. சைடில் பொலாடு மாதிரி நம்ம வெங்கடேஷ் அண்ணன் அடிப்பாரா? அடித்தாருங்க. நேருக்கு நேரு தென்னை மரத்தை தாண்டி ஒரு 6 இந்த இன்னிங்ஸில் சூப்பராக அடிக்கப்பட்ட ஷாட். அடிச்சாருங்க நேருக்கு நேருங்க. சூப்பரான கேட்சாக இருந்திருக்கும். ஆனால் கீப்பருக்கு சூப்பரான லெஃப்ட் ஹேண்ட் ஷாட். 6ங்க. அழகாக ரீச்சில் வந்து 2 பாலை தூக்கி அடிச்சிட்டாருங்க. நல்லா இந்த சீசனுக்கு தயார் நிலையில் வந்திருக்கிறாருங்க வெங்கடேஷ். ஹிட் அந்த இப்போ தாங்க இந்த சைடு பாலே போகுது ரொம்ப நேரம் கழிச்சு. சூப்பரான ஃபீல்டிங் மிஸ்டேக்குங்க. அங்கா பரவாயில்ல, பால் போகல. பரவாயில்ல, கையில் போட்டு தடுத்து விட்டார். அதனால் ரன் ஓடி திரும்பி எடுத்துட்டாருங்க. பரவாயில்ல, 2 ரன் கொடுத்தாலும் பரவாயில்ல. இடையில ஏதோ ஒரு மிஸ்டேக் நடக்குது. சூப்பரான பந்து. ஆனால் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். பரவாயில்ல, கரெக்ட் பண்ணிட்டாங்க. சூப்பர் கேட்சுங்க. மேபி விக்கெட். நம்ம சத்தியில் ஒரு யங்ஸ்டர் பேட்ஸ்மேன் பார்ப்பாங்க. இவரோட பேட்டிங் திறமையை இப்போ கண் கூட பார்க்க போகிற எல்லாருமே.
சூப்பர் கீப்பருக்கே ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்துருச்சுங்க. பிரதீப் பண்ண அடித்தா அவர் கொஞ்சம் சூப்பர் ஷாட்டுங்க. அவர் லெஜெண்டரி பேட்டிங்கை வெளிப்படுத்தி கொண்டுள்ளார். பந்து 4 ஆக அறிவித்தது. சூப்பர் பேட்டிங் கிளீடர் எடுக்க, அதனால் ஃபஸ்ட்டு பந்து 4 கொடுத்துருக்குறாருங்க. செகண்ட் டாஸ் ஃபுல் டாஸ் முடிஞ்சா அப்படின்னு ஃபுல் டாஸ் போட்டுக்கிறாருங்க. ஆனாலும் எங்களுக்கு 2 ரன் போதுன்னு அண்ணன் அழகாக 2 ரன் ஓடி எடுத்துட்டாருங்க. ஸ்லோயர் அழகாக அடிச்சிட்டாருங்க அண்ணன். அவருக்கு எல்லா ஸ்லோயரும் தெரியுங்க, ஈஸியாக அடிடுவாருங்க. சூப்பர் பேட்டிங், நல்ல பாலுங்க, நல்ல ஒரு பந்து வீச்சு. ஃபீல்டிங் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் போல். அவுட் ஃபீல்டு கொஞ்சம் மழை வந்ததுனால 12 ஓவருக்கு 82 ரன்கள் அடித்திருக்கிறாங்க. அது கேப்டன் பிரகாஷ். சிங்கிளானா பரவாயில்லன்னு நம்ம விட்றது மட்டும்தாங்க. சூப்பருங்க, சிங்கிளே ஆட தெரியாதுன்னு நினச்சிட்டு இருந்தவர் அழகாக கிரவுண்டில் ஆட வைக்கிறாரு பாருங்க. நல்ல ஃபீல்டிங் எஃபர்ட், குட் ஃபீல்டிங் எஃபர்ட், ஈஸியாக ஃபீல்டு பண்ணிக்கிறாரு பாருங்க ஜடேஜா பிரதீப். சூப்பர் பேட்டிங், இப்போ தாங்க ஓங்கி அடிக்கவே போயிருக்காரு. அவுட். சூப்பர் லோட்டாஸ் அழகாக சிங்கிளாக ஆடி தினேஷை வச்சு சூப்பராக ஆடிட்டு இருக்காருங்க. எந்த பேட்ஸ்மேன் நான் ஸ்ட்ரைக்கில் ஓடுறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் போது அண்ணாக்கி. சூப்பரான ஷாட்டுங்க, ஆனால் பந்து ஏரில் இருக்குது. கேட்ச் பிடிக்க முடியல. நல்ல ஷாட்டுங்க தினேஷ். குட் ஓவர் விக்கி. 14 ஓவர் 93 ரன்கள். 14 ஓவருக்கு கடைசி ஓவரை வீச பிரதீப் சூப்பர் சிங்கிள் ஆடிட்டாருங்க. சிறிது தடுமாற்றம். இதுங்க பிரதீப் பண்ண சூப்பர். இன்னும் கிரவுண்டில் ஆடுறாரு பாருங்க, பெரிய ஷாட்டுக்கு போகாமல் கரெக்டாக ஆடுறாருங்க. ரன் அவுட்டுங்க. ரொம்ப நேரமாக ஒரு பிரிவு இல்லாமல் இருந்தது. கடைசி நியூ பேட்ஸ்மேனாக சரவணகுமார். சூப்பர் பேட்டிங்க, அழகாக பிடிச்சி கொடுத்துருக்காரு விக்கி. நல்ல ஓவர் போட்டுக்கிறாருங்க பிரதீப். 98 99 ரன்கள் டார்கெட்டுங்க. டாமினேட்டர்ஸ்க்காக 98 டார்கெட்டாக கொடுத்துருக்குறாங்க சத்தி சூப்பர் கிங்ஸ். தங்கத்துறை பேட்டிங் 2 பேருமே கொஞ்சம் வெறித்தனமாக வர மாதிரி இருக்குதுங்க. பார்ப்போம். 99 ரன்கள் டார்கெட்டை நோக்கி சத்தி டாமினேட்டர்ஸ் அணிக்காக பிரதீப் பண்ண ஸ்ட்ரைக்கில், நான் ஸ்ட்ரைக்கில் தங்கா. பந்து வீச்சாளராக சத்தி சூப்பர் கிங்ஸ்க்கு வெங்கட்டண்ணா. முதல் ஓவரின் முதல் பந்து.
தங்காவுக்காக அருமையான ரசிகர் பட்டாளம். ஆடுவாரா? நல்ல ஒரு அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்துவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். முடிவில் அணியின் எண்ணிக்கை ஸ்கோர் 1. நம்பிக்கையான ஆல்ரவுண்டருங்க. மேபி அவுட்டுன்னு நினைக்கிறேன். அவரே அவுட் வெளியே வந்துட்டாருங்க. அண்ணா களத்தில் இவரும் ஒரு லெஃப்ட் ஹேண்டடு. பரவாயில்லைங்க. தங்கம் நல்லா கால் பண்ணி கரெக்டாக கசகசன்னு சூப்பர் கட்டுங்க. ஓ நல்ல பேக்கப்புங்க வினோத் அண்ணா. மேபி நாட் அவுட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். கௌதம் ஸ்லிப் ஒன்று போட்டு ரெடியாக இருக்கிறாங்க. ஓ சூப்பரான வெல் லெஃப்ட்டுங்க. குட் ஓவர். பந்து ஒரு டாஸ் பாடை அழகாக அடிச்சிட்டாருங்க. பந்து கிரவுண்டில் தான் போகுது. நல்ல ஃபீல்டிங் கவின். பரவாயில்லைங்க. 2 ரன் ஓடிட்டாங்க. பால் குயிக்காக தான் இருந்தால் 2 ரன் ஓடிட்டாங்க. ஓஹோ வெல் பேட்டுங்க. அழகாக ஆடிட்டு இருக்கிறாருங்க நம்ம கதிரண்ணா. ஓ சூப்பரான ஷாட்டுங்க. எதிர்பார்க்காத ஷாட்டுங்க. ஃபீல்டிங் பண்ணுற சூப்பராக நல்ல ஃபீல்டிங்க. 2 ரன்னுக்கு நல்ல ஃபீல்டிங். ஓ சூப்பர் வெல் லெஃப்ட்டுங்க. கீப்பர் ஃப்ரண்ட்டில் இருக்கிறாருங்க. சூப்பர் லாஃப்டட் ஷாட்டுங்க. கேட்ச் பிடிக்கிறது சிரமங்க. நல்ல த்ரோ. ஆனால் பந்து நல்ல பாலுங்க. அடிபட்டாலும் ஒரு அதை பெருசாக எடுத்துக்காமல் அடுத்த பால் ரெடியாகி நிற்கிறாருங்க திலீப் அண்ணா. எத்தனை ஃபீல்டிங் நிற்க வச்சாலும் அதை தாண்டி அடிச்சுருக்காருங்க கௌதம் அழகா. லத்தாஜிக் ஃபீல்டிங். ஓ சிறந்த கீப்பிங். இந்த பால் விக்கெட் வாய்ப்பு. நல்ல ஒரு ஸ்லோயருங்க. கேட்ட பந்த கீப்பர் கேட்குற பந்தை போட்டு கொடுக்குறாருங்க கவின். நல்ல சிறந்த ஓவர். 4 ஓவர் முடிவுற்ற நிலையில் 13 ரன்கள் 2 விக்கெட்டுகளை இழந்து ஓ சூப்பரான பந்துங்க. ஆடம். ஸோ சூப்பராக போட்டுக்கிறாருங்க. ஒரு சூப்பர் ஷாட்டுங்க. சூப்பர் அருமையான ஃபீல்டிங் அஜித்திடமிருந்து. நல்ல ஃபீல்டிங் எஃபர்ட் அஜித்.
நல்ல ஃபீல்டிங் 5 ஓவருக்கு 18 ரன் அடிச்சுக்கிறாங்க. 6வது ஓவருக்காக புதுமுகம் அண்ணன் அருணன் பந்து வீச்சில். ஒரு தவறான பந்து வீச்சை பவுண்டரியாக மாற்றி விட்டாரா? போயிடுச்சு பவுண்டரி. ஒரு பவுலியாமாங்க. அந்த இடத்துல கொஞ்சம் கிரவுண்டு மிஸ்டேக்காக இருக்குது. பந்தில் ஒரு மிதமான வேகத்தில் பந்தை அழகாக மாற்றி போட்டுட்டு இருக்கிறாருங்க. டாட் பாலா அருண் அண்ணா. சூப்பர் பந்து வீச்சுங்க. நல்ல பந்து வீச்சு. டாட் பால். நோ பால் கொடுக்கலீங்க. பேட்ஸ்மேன் ஸ்டெப் டவுன் போனதுனால நோ பால் விளையாட்டுருக்குதுங்க. நல்லா பந்து வீச்சுங்க. அவர்கிட்ட கொஞ்சம் ஃபீல்டிங் தான் கொஞ்சம் தடுமாற்றத்தோடு இருக்காரு. ஆனால் சிறப்பான பந்து வீச்சு. பரவாயில்ல, நல்ல ஓவர். 6 ஓவருக்கு 23 ரன்கள். 5 ரன்களை விட்டு கொடுத்த நிலைமையில் அருணன் நல்ல ஓவரை வீசி முடிச்சிருக்கிறாரு. சிறப்பான ஃபீல்டிங் அஜித். பால் போகும்போதே 2 சொல்லிட்டாருங்க. கௌதம் அண்ணா ஓடிட்டாருங்க. சூப்பர் குட். 2 ரன். குட் ஷாட்டுங்க. ஆள் இல்லாத இடத்தில் பந்து தஞ்சம் போது பந்து பவுண்ட்ரி நினைக்கிற 4. பந்து பவுண்ட்ரிங்க. நல்ல பேட்டிங் கதிரண்ணா. மறுபடியும் ஒரு வளைச்சி ஒரு அடி அடிக்க பார்த்தாருங்க. பந்து டாட் பால். நல்ல ஃபீல்டிங்க. குட் ஃபீல்ட். சூப்பர் பேட்டிங்க. 7 ஓவருக்கு 23 ரன். 23 ரன்கள் அடித்திருக்கிறாங்க. 2 விக்கெட்டை இழந்து. சூப்பருங்க. 8வது ஓவரை பந்து வீச வந்துள்ளவர் அணியின் கேப்டன் திலீப் அண்ணா. முதல் பந்து சூப்பராக போட்டிருக்கிறாருங்க. 8 விக்கெட்டில் கைவசம் இருக்குது. சூப்பர் பேட்டிங்க. நல்லா லோட்டாஸாக வந்த பால் ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் அடிச்சுக்கிறாருங்க. சூப்பர் பாலுங்க. 8 ஓவர் முடிவுனாலே அணியினருக்கு 36. நல்ல ஸ்கோர். எதிர்த்து 42க்கு, அதாவது 6 ஓவருக்கு 63 ரன் எதிர்த்து ஆட போகிறாங்க. குட் ஷாட்டு. ஸ்ட்ரெயிட்டில் ஆனால் அண்ணன் திலீபன் நினைக்கிறார். கையிலேயே விழுந்துருச்சு. கேட்ச் என்ற முறையில் விக்கெட்டை இழக்கிறார் கதிரண்ணா. கேப்டன் பிரகாஷ் களத்தில். நியூ பேட்ஸ்மேனாக கேப்டன் பிரகாஷ் அண்ணா களத்தில். பந்து வீசை சண்முகம் தொடர்கிறார். நோபால் கொடுத்துருக்குறாங்க. கிரீஸ் நோபால் நினைக்கிறேன். ஸ்ட்ரைட்டில் கையிலேயே விழுந்துச்சு. திலீப் பண்ணங்கிட்ட 1 ரன். சூப்பருங்க. பந்து வர இடத்துலையே அடித்தாருங்க. ஸ்டாப்லாம் பண்ண முடியாதுங்க. பந்து வேகமாக போயிட்டுருக்குது. நல்ல பவுண்ட்ரி. கௌதம் தனது அதிரடி ஆட்டத்தை தொடருவாரா? நல்லா வளைச்சி அடிச்சாருங்க. ஆள் இல்லாத இடத்துல நல்லா ஃபீல்டிங் பண்ணுவாங்கன்னா 2 பேருக்கு இடையில 4 போயிடுச்சுங்க பால். நல்லா ட்ரை பண்ணாங்க. பாராட்டக்கூடிய ஃபீல்டிங். 36க்கு 52 ரன்கள் அடிக்க வேணும். 9 ஓவர்கள் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை ஓவர்களுக்கு 52 ரன். 47 ரன் அடிச்சிருக்கிறாங்க. 3 விக்கெட்டுகள் இழந்து. 10வது ஓவரை பண்ணட்டும் கேப்டன் பிரகாஷ் அண்ணா.
ஓ சூப்பர் கீப்பிங்க, வெல் கீப்பிங் நவீன் அண்ணா, குட் கீப். ஒரு பவுண்ட்ரியை சேவ் பண்ணி கொடுத்துருக்குறாரு. போல்டுங்க, வெரி குட் பவுலிங் திலீப் அண்ணா. நல்லா ஸ்டாண்டிங் பண்ணி கௌதம் அண்ணா ஆட்டத்தை இழக்கிறார். நியூ பேட்ஸ்மேனாக வினோத் களத்தில். ஒரு அந்த ஃபுல் யாருக்குறா உளுந்து பால் மேலே போயிடுச்சுங்க. சிரமமான முறையில் ஒரு பவுண்ட்ரி. களத்தில் சூப்பர் ஷாட், கையிலேயே வச்சு கேட்ச். அந்த கேட்ச் என்ற முறையில் விக்கெட் இழக்கிறார் கேப்டன் பிரகாஷ் அண்ணா. பேட்ஸ்மேனாக இளம் வீரர் நிஷாந்த் களத்தில். ஒரு நல்ல ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அண்ட் கீப்பர். நல்ல காட்டன் போல்ட் என்ற முறையில் விக்கெட்டை இழக்கிறார் நிஷாந்த். பேட்டிங் முனையில் கோகுல், பந்து வீசும் முனையில் வெங்கட். இவர் 2 பேரும் சகோதரர்கள்ங்கிறத இந்த இடத்துல சொல்கிறேங்க. அடிச்சிட்டாருங்க, சூப்பராக அடித்தாருங்க, ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் அடிச்சிட்டாருங்க. நல்லபடியாக ஓரம் போட்டு பிடிச்சிருக்காரு. அழகாக பிடிச்சி தூக்கி போட்டாருங்க. கவின் வந்தாவே விக்கெட்டு தாங்க. நியூ பேட்ஸ்மேனாக விக்கி. நல்லா கேட்ச் கொடுத்துட்டாருங்க. லோட்டாஸை அழகாக கேட்சாக மாற்றிருக்கிறாரு நியூ பேட்ஸ்மேன் லக்ஸ். ஓ நல்ல பவுலிங்க. கவின் பந்தை எங்கே அடிக்கிறது எப்படி அடிக்கிறதுனே தெரிய மாட்டேங்குதுங்க. ஓவர் சரி, 13 ஓவரில் முடிவுற்ற நிலையில் பந்து வீச்சாளராக திலீப் அண்ணா. ஒரு மிஸ் ஃபீல்டிங்கில் 1 ரன் 2 ரன்னாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. இன்னும் 18க்கு 40 ரன் அடிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு ஸ்லோயர் பந்து வச்சு கேட்சாக மாறிவிட்டது. ரமேஷ் அண்ணா களத்தில். இறுதி விக்கெட். டாஸ் பாலுங்க, சூப்பர் டிஃபென்ஸ். கடைசி விக்கெட்டும் இழந்துட்டாங்க. ஒரு 40 ரன் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவுறாங்க. முதல் வெற்றியை கனி பறிக்கும் சத்தி சூப்பர் கிங்ஸ். திலீப் அண்ணா நல்லபடியாக தாயம் போட்டாங்க.